Blessed, prosperous, and glorious day to you, my beloved, in the name of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் அன்பானவர்களே, உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட செழிப்புள்ள மகிமை நாள் என்று உங்களை வாழ்த்துகிறேன். In Christ we are the channel of God's kingdom and His righteousness. கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் தேவனுடைய ராஜ்யமும் மற்றும் அவருடைய நீதியினுடைய வாயலாக சேனலாக இருக்கிறோம். In Luke chapter 17 verse 20 and 21, the Bible says, asked by the Pharisees when the kingdom of God would come, the Lord Jesus to them replied to them by saying, the kingdom of God does not come with signs to be observed or with visible display. Nor will people say, look, here it is, or see, it is there. For behold, the kingdom of God is within you, in your hearts and among you, surrounding you. Amen. Hallelujah. லூக்கா 17 அதிகாரம் 20-21 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிற தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு இயேசு பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரதிச்சயமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். Yes, my beloved in Christ Jesus, the kingdom of God is within us, within our heart. ஆம், கிறிஸ்துவுக்கு அருமையான தேவ ராஜ்யம் நமக்குள்ளே, நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறது அறிந்து கொள்ளுகிறோம். Now you and me, those of us who have received the Lord Jesus Christ as our own Lord and Savior, who have been born again, this kingdom of God is actively working in us and through us. இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராகவும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் நானும் நாம் அனைவரும் மறுபடி பிறந்திருக்கிறபடியினால இன்னைக்கு தேவ ராஜ்யம் திறம்பட செயல்படத்தக்கதாக நமக்குள்ளும் நம் மூலமாய் அது கிரியை செய்கிறது என்று அறிந்து கொள்ளுகிறோம். Now in Christ we are in the kingdom of God and we serve as a channel for righteousness and also demonstrating God's righteousness in action. இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவுக்கு தேவ ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் நானும் நம்ம நீதியின் வாயிலாக நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். மற்றும் தேவனுடைய நீதியை கிரியையின் மூலமாக நாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அறிந்து கொள்கிறோம். Initially at first the Lord Jesus offered the kingdom of God to Israel, but they rejected his message. So he extended the offer to everyone, including the Gentiles. Now today anyone who believes in Jesus Christ, they receive a kingdom which is a truly magnificent one. ஆரம்பத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ராஜ்யத்தை இஸ்ரவேலர் ஜனங்களுக்கு கொடுத்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய செய்தியை அவர்கள் புறக்கணித்தார்கள், ரிஜெக்ட் பண்ணாங்க. அதன் காரணத்தினால தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே அந்த ராஜ்யத்தை பிறருக்கு அவரை கொடுத்தார், ஆஃபர் பண்ணார். அதுல புறஜாதிகளும் சேர்ந்திருக்கார்கள் என்று அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கு யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறாங்க, நம்புறாங்களோ, இந்த உண்மையான சிறப்பு வாய்ந்த ராஜ்யத்தை அவங்க பெற்றுக் கொள்கிறார்கள் என்று அறிந்து கொள்கிறோம். In Isaiah chapter 35 verses 5 to 6, the prophet Isaiah declared, then the eyes of the blind shall be opened, and the ears of the deaf shall be unstopped. Then the lame shall leap like a deer, and the tongue of the dumb sing. For waters shall burst forth in the wilderness, and streams in the desert. My beloved in Christ Jesus, this is the manifestation. All these miracles, all this the working of the healing, and all these wondrous things which has been manifested. This is the manifestation of the kingdom of God. ஏசியா
35 அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்துல ஏசியா தீர்க்கதரிசி இப்படி பிரகடனம் பண்ணுகிறார். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவண்டு போகும். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையின் நாவு கம்பீரிக்கும், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும் என்று வசனம் சொல்லியிருக்கிற பிரகாரமாக கிறிஸ்து கைமை அன்பானவர்களே, இந்த அற்புதங்களும் இந்த அதிசயங்களும் இது தேவ ராஜ்யத்தினுடைய வெளிப்பாடு என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த தேவ ராஜ்யத்தினுடைய வெளிப்பாடு, இந்த அற்புதம் அதிசயம் இந்த கிரியெல்லாம் தேவ ராஜ்யத்தின் வெளிப்பாடா இருக்கு நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். Now you and me who are in the kingdom of God, we have been given authority and power to manifest these signs, this wonder, this manifestation, and we have been commanded to go and preach to the people of this world where there was darkness, pain and poverty. இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ ராஜ்யத்துக்குள் இருக்க நாம் அனைவரும் இன்னைக்கு இந்த ராஜ்யத்தினுடைய கிரியைகளையும் வெளிப்பாடுகளையும் அதை நம்ம செயல்படுத்துகிறதுக்கு நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அதிகாரம் வல்லமை கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கட்டளைப்பட்டிருக்கிறோம். நம் உலகம் எங்கும் போய் சுவிசேஷ பிரசங்கித்து இருள் இருக்கிற ஜனங்களும், வியாதியில் இருக்கிறவர்களும், வேதனை வழிகளில் இருக்கிறவர்களும், தரித்திரம் இருக்கிறவர்களுக்கும் சுவிசேஷ பிரசங்கித்து இந்த அற்புதங்கள் செய்யத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை வல்லமை கொடுத்திருக்கிறார். We have the power to command the blind eyes to open, deaf ears to be unstopped, the mute to speak and the lame to walk. இன்னைக்கு குருடர் கண்களை திறக்கிறதற்கும், செவியுடைய காதுகளை திறக்கிறதற்கும், மூடவர்களை ஊமையர்களை பேச வைக்கிறதற்கும், மூடவர்களை நடக்க செய்கிறதற்கும் நமக்கு தேவ ராஜ்யத்துக்குள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரத்தையும் வல்லமை கொடுத்து அறிந்து கொள்ளுகிறோம். My beloved in Christ Jesus, we should declare to the people of this world that surrounded us that irrespective of their circumstances, they possessed a supernatural life now that Christ is alive in them. ஆகியால் கிறிஸ்துவை அன்பானவர்களே, நம்ம உலகம் எங்க சுத்தி இருக்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க காணப்பட்டாலும் சரி, அவங்க கிறிஸ்து அவங்களுக்குள்ளே உயிரோடு இருக்கார் என்று, இந்த இயற்கை அப்பால்பட்ட ஜீவன் தங்களுக்குள்ள இருக்கிறது என்று அவங்க பெற்றுக்கொண்டுகிறார்கள் என்று இதை நம்ம உலகத்துல பிரகடனம் பண்ணவர்களா இருக்க வேண்டும். When they believe the gospel of Christ, they will be transformed by the truth of God. அந்த சுவிசேஷ வார்த்தையை அவங்க கேட்டு விசுவாசித்தார்களானால் சத்தியத்தின் மூலமாக வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். Now the evidence of the kingdom of God was undeniable. ஆகியால் தேவ ராஜ்யத்தினுடைய ஆதாரங்கள் வெளிப்பாடு மறுக்க முடியாதவர்களா இருக்கிறது அறிந்து கொள்கிறோம். In Colossians chapter 1 verse 27, the Bible says, to them God willed to make known what are the riches of the glory of this mystery among the Gentiles, which is Christ in you, the hope of glory. கொலோசியர் 1:27 வசனத்தில் புறஜாதிகளுக்குள் விளங்கிய இந்த ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கை அவங்களுக்குள் இருப்பது இந்த ரகசியம். My beloved in Christ Jesus, the Bible clearly says, Christ is in us as the hope of glory. வேதம் மிக தெளிவாய் சொல்லுது, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா நமக்குள்ள இருக்கார். Now we are in the kingdom of God. We are in the kingdom of glory because Christ and the Christ Jesus, He is within us as the hope of glory. இன்னைக்கு நாம் தேவ ராஜ்யமாகிய மகிமை ராஜ்யத்துக்குள் இருக்கிறோம். இன்னைக்கு நமக்குள்ளே கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கை அளவுக்கு நமக்குள்ள இருக்கான்னு அறிந்து கொள்கிறோம். So Christ in us brings forth righteousness and the outworking of His kingdom. கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறபடியால் நம்முள்ளமாய் கிறிஸ்து நீதியை வெளிப்படுத்துகிறார், வெளியே கொண்டு வருகிறார் மற்றும் அவருடைய ராஜ்யத்தினுடைய கிரியைகளை கொண்டு வருகிறார் அறிந்து கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. In Mark chapter 1 verse 14, the Bible said, now after John was arrested and put in prison, Jesus came into Galilee preaching the good news, the gospel of the kingdom of God. மார்க் 1:14 யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்று சொல்லியிருக்கிறது. My beloved in Christ Jesus, the preaching that Jesus Christ preached is the preaching of the kingdom of God. He preached the kingdom of God in this world. He brought the kingdom of God into this world
for that all the people who has believed Jesus Christ and receive him as their Lord and Savior, that kingdom of glory, that kingdom of righteousness can be established in the hearts of the people who have faith in him. ஆமென். கிறிஸ்துக்கு அருமை அன்பான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கம் இந்த பூமியில வந்தவன் என்னவென்றால் தேவ ராஜ்யத்தை குறித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தான் நம்ம அறிந்து கொள்கிறோம். ஆக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ பிரசங்கித்து பிரசங்கித்தது போல இந்த ராஜ்யம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறது. இனி கிறிஸ்துவ நம்ம ஏற்றுக்கொண்டபடி இந்த ராஜ்யம் நமக்குள்ள இருக்கிறபடியால் இந்த ராஜ்யத்துக்கு நாம் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். ஆக நாமும் இந்த ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Now you and me in this world, we have been commanded in this world, we have been given authority and power, and we are also has become a channel of God's righteousness and his kingdom. and இன்னைக்கு தேவ ராஜ்யம் நமக்குள்ள இருக்கிறபடியால் இந்த ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துகிறதுக்கும் வெளிப்படுத்துகிறதுக்கும் கிறிஸ்து இயேசுவுக்கு இந்த ராஜ்யத்தினுடைய நீதியும் அவர் ராஜ்யத்தினுடைய வெளிப்பாடுதலும் வெளிப்படுத்துகிறதுக்கும் இன்னைக்கு நமக்கு நம்ம வாயிலாய் வல்லமையாக அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். May God bless you abundantly. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Amen, amen, amen.